பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி மிகவும் தரைக்குறைவாக பேசிய, இல்லாததையெல்லாம் சொல்லி மக்களிடத்திலே திசை திருப்ப நினைத்த செய்தியாளர் முக்தார் அகமது அவர்களையும், அவரோடு இணைந்து பேட்டியளித்த கிறிஸ்துவ மத போதகரையும் கைது செய்ய வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நாடார் சங்கமும் நாடார்களும் தொடர்ந்து கண்டன குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து காவல் நிலையத்திலோ அல்லது காவல்துறை கண்காணிப்பாளர்களுடைய அலுவலகங்களிலோ புகார் மனுவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே போராட்டங்கள் நடக்க தொடங்கி இருக்கு. இன்னும் சில இடங்களில் போராட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் நாடார் சங்கமும் ஒரு நபர், ஒரு செய்தியாளர், அவரை நீங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுங்கள். ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகம் எப்படி இருந்தது, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருந்தது என்றெல்லாம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றியும், அவருடைய ஒழுக்கத்தை பற்றியும், அவர் நாட்டுக்கு செய்த செயல்களை பற்றியும், அவர் செய்த தியாகத்தை பற்றியும் நன்கு அறிந்தவர்கள்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அரசியல் கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்களும். அப்படி இருக்கின்ற போது ஒரு செய்தியாளர் ஒரு மாபெரும் தலைவனை இழிவுபடுத்தி பேசுவது, ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுவது, இது போன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவரை நீங்கள் கைது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்க மட்டுமல்ல, பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய நாடார்களும் இன்றைக்கு போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றார்கள், போராடி இருக்கிறார்கள், தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவர்கள், தமிழக காவல்துறை எதற்காக இன்றைக்கு நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள் என்று தெரியவில்லை. தமிழகத்தை இன்றைக்கு வழிநடத்துவது முக்தார் என்ற ஒரு செய்தியாளரா இல்ல நம்முடைய முதல்வரானே தெரியல. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நாட்டுல அங்கங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட அதை பற்றியான ஒரு கடுகு அளவு கூட இன்றைக்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் முக்தார் என்ற அகமது மீது ஒரு சின்ன ஒரு எஃப்ஐஆரோட போடுறதுக்கு நீங்க தயாரா இல்லை அப்படின்னா இதில் இருந்து பின்னணி என்ன தெரிகிறது? அரசினுடைய துணையோடு தான் முக்தார் அகமது அவர்கள் இதை பேசியிருக்கிறார்கள். அரசினுடைய துணையோடு தான் அவர் இது போன்ற செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கு. எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நாங்கள் இந்த தமிழகத்தில் வாழவில்லையா? தமிழகத்திற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எதையும் செய்யலையா? எதற்காக நீங்கள் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய நாடார் சமுதாயத்தையும் பெருந்தலைவர் காமராஜரையும் எதற்காக நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு எதற்காக அவரை நீங்கள் கைது செய்ய மறுக்கிறீர்கள் என்று கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு நாங்கள் என்ன நினைக்க வேண்டியிருக்கு? அரசு தான் இன்னைக்கு தவறா நினைக்க வேண்டியிருக்கு. அப்ப அரசாங்கத்துடைய துணையோடு தான் முக்தார் அகமது பேசினாரா அப்படின்னு தான் நாங்க நினைக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு சில பேர் பதிவு போடதான் அன்னைக்கு, ஏன் நீங்க கேஸ் போட முடியாதா அப்படின்னு போதான். எங்களால கேஸ் போட முடியாமலாடா நாங்க இருக்கோம்? எங்களாலும் கேஸ் போட முடியும். சுப்ரீம் கோர்ட்ல கூட இன்னைக்கு 1000 கேஸ் இன்னைக்கு முக்தார் மேல எங்களால பதிவு பண்ண முடியும். அதுக்கு இழந்த சமுதாயம் எங்க சமுதாயம் கிடையாது. நாங்கள் யாரை நம்பி இருக்கின்றோம்? தமிழக அரசை நம்பி இருக்கின்றோம், தமிழக முதல்வரை நம்பி இருக்கின்றோம், தமிழக காவல்துறையை நம்பி இருக்கிறோம். நாங்கள் தமிழகத்தில் ஒரு தமிழர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்தியாவினுடைய ஒரு குடிமகனாக இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் அரசாங்கத்தை நம்பிதான் இருக்க முடியும். அரசு தான் இதை செய்யணும். ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி பேசுகிறார், ஒரு தலைவனை பற்றி பேசுகிறார் என்று சொன்னா இன்னைக்கு அரசாங்கம் தான் அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும். நாங்க தனிப்பட்ட முறையில் கேஸ் போடுறது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கேஸ் போட தெரியாது. எங்கள நாடார்ல யாருமே நாடார்ல வக்கீலை படிக்கலையா? நாடார்கள் யாரும் சட்டத்துறையில் இல்லையா? நாடார் சமுதாயத்தில் வழக்கறிஞர்கள் இல்லாமலா போயிட்டாங்க? நாடார்ல இருக்கதான் செய்தாங்க. அவர்களாலும் கேஸ் போட முடியும். எல்லா மாவட்டத்தில் இருக்கிற நாடார்களும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நீதிமன்றங்கள்ல முக்தார் மீது வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனால் நாங்கள் அனைவரும் எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழக அரசு, தமிழக காவல்துறை நிச்சயமாக நாடார்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் ஒரு நீதி கிடைக்க செய்யும் என்ற
நம்பிக்கையோடு தான் இன்னைக்கும் நாங்க அது கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்கோம். செய்யுங்க செய்யுங்க அப்படின்ட்டு. ஆனால் செய்வதாக தெரியவில்லை. அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பானது தமிழகத்தில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்த போதும் கூட தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் நடவடிக்கை எடுங்கள், எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க தமிழக அரசு கிட்ட. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கோம், இன்றைக்கு நீங்கள் எங்களுக்காக தமிழக அரசை பரிந்துரை செய்யுங்கள். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவருக்கு இன்னைக்கு நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கோம், தமிழ்நாடு நாடார்கள் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பா. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் இதை கேளுங்கள். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பாக கடிதம் எழுதியிருக்கோம், நீங்களும் தமிழக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை பரிந்துரை செய்யுங்கள். அதே போன்று இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு நம்முடைய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கடிதம் எழுதியிருக்கோம், நிச்சயமாக நீங்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இன்னைக்கு காமராஜருக்காக பரிந்து பேசலன்னா நீங்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி, தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு, இன்னைக்கு ஆளுங்கட்சி அவருக்கு சார்பா இருந்தால் கூட எதிர்கட்சி இருக்கு, எத்தனையோ கட்சிகள் இருக்கு. ஆனா எந்த கட்சியும் கூட இன்னைக்கு காமராஜருக்கு இப்படி ஒருத்தர் பேசிட்டாயா, அவனை ஒரு கைது பண்ணுங்கய்யா, இல்ல அவன் மேல ஒரு வழக்கு போடுங்கய்யா, இல்ல அவன் மேல அவர் கூப்பிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க, ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, இதை கூட சொல்வதற்கு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு தயாராக இல்லை என்று சொன்னால் எந்த அரசியலை கட்சியை நம்பி இந்த நாடார்கள் ஓட்டு போடுவான்? அப்ப நாடார்னா என்ன சொன்னாலும் ஓட்டு போடுவான், தலையை ஆட்டிக்கிட்டே போயிருவான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடத்திலும் ஆழமாக பதிந்து இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியும் நாடார்களுக்காகவும் பெருந்தலைவர் காமராஜருக்காகவும் இன்னைக்கு குரல் கொடுக்காமல் நீங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி உண்மையிலே தமிழகத்துல என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு எத்தனை சீட்டு தருவீங்கன்னு சொல்லி இன்னைக்கு தமிழக முதல்வர் அவரிடத்துல போய் இன்னைக்கு டெல்லியில இருந்து பேசி எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும்னு அப்படின்னு சொல்லி கேட்க சென்ற அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் காமராஜரை இப்படி ஒருத்தன் பேசிட்டாயா, நாடார பேசிட்டான், அப்படியா அவனை நாங்க பார்த்துக்கிடுதோம், எங்க ஜாதியை பத்தி பேசிட்டான், அவனை நாங்க என்ன செய்வோம் நாங்க செஞ்சு கொடுதோம், நாங்க பார்த்து கொடுதோம், அம்மா நாங்க வழக்கு தொடுக்க என்ன பண்ணிக்கிடுதோம். பெருந்தலைவர் காமராஜருக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு கெட்ட பேரை ஒரு செய்தியாளர், அது ஒரு சாதாரண ஒருத்தன் செஞ்சுட்டான், அவனுக்கு தமிழக அரசு கேட்கவில்லையே என்ற ஒரு கேள்வியை கூட இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கேட்க தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த கட்சியை நான் என்ன சொல்வது? எங்களுக்கு 50 சீட்டு தருவீங்களா, 40 சீட்டு தருவீங்களா, 60 சீட்டு தருவீங்களான்னு கேட்பதற்காக சென்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஏன் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக பேசியவன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லவில்லை என்றுதான் தெரியல. அது பரவாயில்ல இருக்கு. அது அதை விட இன்னும் மோசமா இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்த நாடார் சமுதாயத்துல இந்த காங்கிரஸ் கட்சியில இருக்கான் பாருங்க, நம்முடைய எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுக்கு இருக்கீங்கன்னு தெரியல. நீங்க இன்னைக்கு தென்காசி சட்டமன்ற தொகுதி பழையநாடார் அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற விஜய் வசந்த் அவர்களாக இருக்கட்டும், அதே போன்று ராபர்ட் புருஷா இருக்கட்டும், இன்னும் நாங்குநேரி சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கட்டும், இப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்களா நீங்களாம் இருக்கீங்க. காமராஜரை பத்தி ஒருத்தன் தப்பா பேசிட்டான்னு அமைதியா இருக்கீங்களே, உங்க மனசாட்சிலாம் உறுத்தலையா ஐயா? நீங்களும் அந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தானே போட்டிட்டு ஜெயிச்சீங்க, காங்கிரஸ் கட்சியில தானே இருக்கீங்க, உங்க மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்தலையா? காமராஜரை பத்தி இப்படி ஒருத்தன் பேசிட்டான்னு சொல்லி ஒரு முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுத கூட உங்களுக்கு எல்லாம் வரலையா? உங்களுக்கு எல்லாம் யோசிக்கலையா நீங்க? அப்ப மீண்டும் அடுத்த தேர்தலில் மக்களை நீங்க எப்படி சந்திப்பீங்க? அப்ப நாடார்கள் என்ன சொன்னாலும் ஓட்டு போட்டுருவான், என்ன சொன்னாலும் கம்முன்னு கேட்டுட்டு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அரசாங்கத்திட்ட இருக்கு. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கெல்லாம் நாங்கள் இன்னைக்கு முக்கிய தலைவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கோம். இது சம்பந்தமாக அனைத்து கட்சியினுடைய தலைவரும் நீங்கள் குரல் கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனா அது நடக்கல. ஆனால் இதனுடைய பிரதிபலிப்பு என்ன என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உண்மையான நாடார்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழகத்தில் நாடார் சங்க தலைவர்கள், நாடார் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள்லாம் கூடி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்லை என்றால் வரும் காலங்களில் நாடார்கள் அழிக்கப்படுவார்கள், அதே போல் நாடார் சங்கங்கள் அழிக்கப்படும்.
அதே போன்ற நாடாருடைய புகழ்கள் அளிக்கப்படும், பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் அளிக்கப்படும், பெருந்தலைவர் காமராஜருடைய கல்வெட்டுகள் அளிப்பார்கள். யாரும் எதுவுமே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்துல வந்துரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பாக, வெள்ளம் வருவதற்கு முன் அணை கட்ட வேண்டும் என்பது போல காமராஜர் அப்படித்தான் கட்டினாரு. அதுதான் அந்த பையன் குறை சொன்னான். எல்லா விவசாயிகளும் உணவு பஞ்சமின்றி நாட்டில் வாழ வேண்டும், உணவு பஞ்சமின்றி நாடு இருக்க வேண்டும் என்பதற்காக அணைகள் கட்டி இந்த விவசாய மக்களை வாழ வைத்த அந்த மாபெரும் மனிதனை கேவலமாக பேசியவனை எதிர்கொண்டு பேசுவதற்கு கூட இன்றைக்கு தமிழகத்தில் ஆள் இல்லை என்று சொன்னால் தமிழகம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல்